எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டான குரோதி வருடத்துக்குண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சோபகிருது வருடம் அப்படிங்கிறது முடிய போகுது, குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. சோபகிருது வருடத்தில் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்து சில விஷயங்கள் நடந்திருக்கும், பல விஷயங்களில் நடக்காமல் போயிருக்கோம், பல விஷயங்களை திட்டமிட்டு அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, கட்டியிருக்க முடியாது. சில பேருக்கு திருமணம் நடக்கணுங்கிறது இருந்திருக்கும், நடந்திருக்காது. சரி, வரக்கூடிய இந்த குரோதி வருடத்துலையாவது சொந்த வீடு அமையுமா, திருமணம் நடக்குமா, எதிர்பார்த்த கல்வி கிடைக்குமா, நல்ல தொழில் அமையுமா, வேலை கிடைக்குமா, 10 ரூபா காசு பணம் சம்பாரித்து கடன்லாம் அடைக்கலாமா அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட இந்த குரோதி வருடத்துக்குள்ளே நுழையிறீங்க. குரோதி வருட பஞ்சாங்கம் என்ன சொல்லுது? பஞ்சாங்கத்தை மிஞ்சின ஒரு கணிப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்திலே இல்லை. அப்போ பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன, உங்களுக்கு இந்த வருடத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னே இந்த வருஷத்துக்கு உண்டான கிரக அமைப்புன்னு பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன் காலசக்கரத்தோட முதல் ராசியான மேசராசிக்குள்ளே நுழையிற நாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது. இப்போ சூரியன் மேசத்தில் குருவோடு சேர்ந்து இணைய போகிறாரு, செவ்வாய் கும்பத்தில் சனியோடு இணைய போகிறாரு, புதன் மீனத்தில் சுக்கரனோடையும் ராகுவோடையும் இணைய போகிறாரு. எல்லாமே ஒரு கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் கேது மட்டும்தான் பார்த்திங்கன்னா தனித்து கன்னி ராசியில் இருக்கார். சரி, ஆண்டு கிரகங்களில் ஏதாவது மாற்றம் இருக்கா ஜோசியரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதத்திலேயே மாதத்திலேயே மகா குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. குரு பகவான் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு, தேவகுரு அசுர குருவாக மாற போகிறாரு. இந்த எல்லா கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை இந்த குரோதி வருடத்தில் கொடுக்க போகுது, எதிர்பார்த்தது நடக்குமா, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன பரிகாரம் பண்ணணும், இது எல்லாத்தையும் பார்த்துருவோம். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல நாம் வருட கிரகங்களோட ஆதிக்கம் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான். ராசி அதிபதி சுக்கிர பகவானுக்கு நெருங்கின நட்பு கிரகமான சனி பகவான் ராசிக்கு 5வது வீட்டில் இருக்கார். 5வது வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம், புத்திரஸ்தானம், அதாவது கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 5வது வீடு அப்படிங்கிறத அந்த இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு 30 வருஷத்துக்கு ஒருக்க தான் அங்கே வருவார். அப்படிங்கும்போது அது ஒரு உன்னதமான பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் அதுக்கு நாம் சில வழிபாடுகள் அப்படிங்கிறதையும் செய்யணும், கர்ம வினைகளை பின்பற்றி வாழணும். அது என்ன ஜோசியரை கர்ம வினைகளை பின்பற்றி வாழ்கிறதுனா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சிலர் கேட்கலாம். நம்மக்கிட்ட 10 ரூபா காசு பணம் வரும், நம்மக்கிட்ட காசு பணம் 10 ரூபா வராமலும் போயிடும். ஒரு நாளைக்கே 10 ரூபா இருக்கும், இன்னொரு நாளைக்கு 10 ரூபா இல்லாமல் போயிடும். நம்மக்கிட்ட 10 ரூபா இருந்து இன்னொருத்தர் கொடுத்து உதவுற மாதிரி இருக்கும், சமயத்தில் இன்னொருத்தர்கிட்ட 10 ரூபா நம்ம எதிர்பார்த்து இருக்கிற மாதிரியும் இருக்கும். இப்படி தான் நிலைமை அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்கும். அப்படி என்னன்னா, நம்மக்கிட்ட காசு பணம் இருக்கிறப்ப 10 ரூபா இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவணும். குறிப்பாக நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்கள நம்ம ரொம்ப கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கணும். நமக்காக தான் அவன் வேலை செய்கிறான், அவனுக்கு நம்ம 10 ரூபா சம்பளம் கொடுக்குறோம், சும்மா வேலை செய்கிறான் ஜோசியரை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனாலும் நாம் ஒரு கடை வச்சுருக்கோம், வீட்டில் சாப்பிட்றோம், செத்த படுக்கிறோன்னு படுப்புறோம் பார்த்தீங்களா, நம்ம தூங்குகிற நேரத்தில் கூட நமக்காக சம்பாரிச்சிக்கிட்டு இருப்பான் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவன். நம்மளோட ஊழியர்கள், நம்மளோட வேலைக்காரர்கள், நம்மளோட பணியாளர்கள், அவங்கள நாம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். நம்ம வீட்டு பிள்ளையோ மாதிரி அவனுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு 10 ரூபா பணம் கொடுத்து அனுப்பிச்சு சரிப்பா 2 நாளைக்கு ஓய்வு எடுத்துகிட்டு வா, நம்ம தான் சம்பளம் கொடுத்துட்டோமேனு இல்லாமல் அவனுக்கு ஒரு கஷ்டம்னு வர்றப்ப நம்ம 10 ரூபா தூக்கி கொடுக்கணும். அதுமாரி நம்ம கண்காண கஷ்டம்னு யாராவது நின்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு வாய் சோறு போடணும். அதுக்காக உங்களை நான் கொட்டியெல்லாம் கொடுக்க சொல்ல, ஒரு வாய் சாப்பாடு. நம்மளால் எந்த ஒரு உயிர்களுமே துன்புறுத்தப்படக்கூடாது. எந்த ஒரு உயிருமே, ஒரு நாய் வரும், ரோட்டில் செவனேன்னு போயிட்டுருக்கோம், கல்லை கொண்டு அடிப்போம். இல்லை ஒரு கடை வச்சுருப்போம், ஒரு ஆடு மாடு ஏதாவது வாய வைக்கும், கல்லை கொண்டு அடிப்போம். இதெல்லாம் சாதாரணமாக இயல்பாக நடக்கிறது. நம்ம பொருளை நாம் காப்பாற்றிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக கல்லை விட்டு எறிகிறது, ஒரு குச்சி எடுத்து நொட்டுறது, அடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. சும்மா அப்படி விரட்டி விட்டணும், இல்லை ஓரமாக பிடிச்சி கட்டி போட்டு மாட்டுக்காரன் ஆட்டுக்காரன் வந்தால் பிடிச்சிட்டு போடுவான், அந்த மாதிரி செஞ்சிடணும். இதுதான் கர்ம வினைகளின்படி வாழ்கிறது. ஏன்னா இந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது நம்மளோட கர்ம வினைகள், நம்மளோட முன்னோர்கள் செய்த புண்ணியங்களை நம்ம கொண்டாந்து சேர்ப்பார். அதனால் ரொம்ப சரியாக நடந்துக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, முன்னோர்கள் செய்கிற புண்ணியம் நமக்கு வருது இல்லையா, இந்த காலகட்டத்தில் நாம் செய்கிற பாவம் நம்ம பிள்ளைகளை சேரும்.
அதனால் கூடுமான வரைக்கும் பிள்ளைகளுக்கு 10 ரூபா காசு பணம் சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, பாவங்களை சேர்த்து வைக்காமல் இருக்கணும். அதுதான் 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறப்ப சொல்கிறது. அதுமாரி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யணும். ஒரு அமாவாசையில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த எள்ளு தண்ணியை விடுறது, ஒரு விரதம் இருக்கிறது, சைவ உணவுகள் சாப்பிட்றது, அமாவாசையில் மாமிச உணவுகள் உட்கொள்ளாமல் ஒரு வேளை விரதம் இருக்கிறது, இதெல்லாம் செய்யணும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும். பல பேர் பார்த்திங்கன்னா நகர்மயமாக்கல், அப்படியே குழப்ப தேடி நகரத்துக்கு போயிருப்பீங்க, வெளிநாடு போயிருப்பீங்க, அதில் குலதெய்வ வழிபாடுங்கிறதே விட்டு போயிருக்கோம். குலதெய்வம் எங்கேப்பா இருக்குது, அது எங்கேயோ சொந்த ஊரில் இருக்கான்ப்பா, நமக்கு தெரியல அப்படிம்பாங்க. அப்படிப்பட்டவங்களாம் இந்த துளாராசிக்காரர்கள் குலதெய்வத்தை தேடி போய் வணங்குறது. தினம் வழிபட முடியல, மாதத்துக்கு ஒரு தடவை என்னால் வழிபட முடியல அப்படிங்கிறவங்க குலதெய்வ படத்தை வீட்டில் வச்சு வணங்கலாம். குலதெய்வ படத்தை வைக்கக்கூடாது அப்படிங்கிறவங்க குலதெய்வ ஆலயத்தில் போய் ஒரு விபூதி வாங்கிட்டு வந்து அதை நம்மளோட பூஜை அறையில் வச்சுக்கிட்டு தினந்தோறும் சாமி கும்பிட்டுட்டு அந்த விபூதியை நெத்தியில் இட்டுக்கணும். இது அற்புதமான பலனை கொடுக்கும். ஏன்னா 5ல் சனி பகவான் இருக்கார் அப்படின்னாக்கா பூர்வீக சொத்து அப்படிங்கிறத காப்பாற்றி கொடுக்குறாரு. பூர்வீகத்தில் சொத்து இருக்குது, தாத்தன் சொத்து, பாட்ட சொத்து, உப்பாட்ட சொத்து இருக்குது அப்படின்னா அதில் பாகப்பிரிவினை உங்களுக்கு கிடைக்கும். அதுமாதிரி புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையுமே சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதுமாதிரி இந்த காலகட்டத்தில் 5ல் சனி இருக்கும்போது பிள்ளைகளை கொஞ்சம் கண்காணிப்பில் வச்சு வளர்த்துக்கணும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகிறான்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், கட்டடிச்சிட்டு எங்கேயாவது ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பான். காலேஜ் போகிறான்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், எங்கேயாவது காதல் உறவில் சிக்கியிருப்பான். ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று வச்சுருப்போம், அது பாட்டு காலேஜ் போய்ட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு செய்தி வரும், அது பிள்ளை ஒருத்தரோட பார்த்தேன், காதல் உறவில் இருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு பிள்ளைகளை கட்டுப்பாட்டில் வளர்க்கணும். அதுக்காக கண்டி தூக்கி போட்டு அடி வீட்டில் போட்டு குத்து அப்படின்னு சொல்லலை. நல்ல முறையாக எடுத்து சொல்லி அவங்களோட போக்கில் போய் அவங்கள கொஞ்சம் பிடிச்சி இழுத்து கைக்குள்ளே வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதோட இந்த காலகட்டத்தில் வருடம் தொடங்கும்போது பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களோட ராசிக்கு 7வது வீட்டில் இருக்கார். அற்புதமான இடம். ஆனால் வெறும் 15 நாளைக்கு தான் அங்கே இருக்கார். மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் உங்களோட ராசிக்கு 8வது வீட்டுக்கு வராரு. அஷ்டம குருவோட தாக்கம் தொடங்குது. இது நல்லதா கெட்டதா ஜோசியரை அப்படின்னு கேட்டால் நல்லதில்லை. ஏன்னா 8ல் குரு இருக்கார் அப்படின்னாக்கா கொஞ்சம் காசு பணம் வரத்தை குறைப்பார். ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கோம், தினம் 1000 ரூபாய்க்கு வியாபாரம் ஓடிச்சுன்னா 800 ரூபாய் ஆகும். ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கோம், 10,000 சம்பளம், இன்னொருத்தனுக்கு 12,000 சேர்த்து போட்டிருக்காங்க, நமக்கும் போடுவாங்கன்னு பார்த்தா நமக்கு போட மாட்டாங்க. இதுமாதிரி காசு பணம் வரத்தில் கொஞ்சம் பஞ்சம் இருக்க தான் செய்யும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் எதிர்பாராத இனங்கள்லேருந்து வருமானம் வரக்கூடிய யோகா அமைப்பு அப்படிங்கிறதையும் இருக்குது. அதுலேயும் நம்ம மாற்றிட முடியாது. ஆனாலும் 7ஆம் இடத்துல இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு மாறுறது அப்படிங்கிறது கைப்பணத்தை கொஞ்சம் எண்ணி செலவு பண்ணணும் அப்படிங்கிறது. இது நமக்கு தேவை, இது நமக்கு அவசியம், இது நமக்கு அனாவசியம் அப்படிங்கிறத பார்த்து செலவு பண்ணிக்கிறதா இந்த காலகட்டத்தில் நல்லது. அதோட குரு பகவான் இருக்கிற இடத்தோட பார்க்குற இடத்துக்கு பலன் கூட இல்லையா? இப்போ குரு பகவான் உங்களோட ராசிக்கு 8வது வீட்டில் இருந்துக்கிட்டு ராசிக்கு 12வது வீட்டை பார்க்குறாரு, 2வது வீட்டை பார்க்குறாரு, 4வது வீட்டை பார்க்குறாரு. அப்போ 12வது வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு அப்படிங்கும்போது விரயஸ்தானம் அப்படிங்கிறது கொஞ்சம் அடிபடுது. விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ஒரு தேவையில்லாத கெட்ட பழக்கம் வச்சுருந்தவங்க, ஒரு பீடி சிகரெட்டு புயலை போட்டுக்கிட்டு இருந்தவங்க, ஒரு தண்ணி வண்டி குடித்தவங்க, அதெல்லாம் குறைச்சிக்கணும். வெட்டி செலவாகுது, வருமானம் குறையுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் கொஞ்சம் விட்டு விலகுவீங்க. ஒரு நாளைக்கு ஏதோ 200-300 செலவு பண்ணிகிட்டு இருந்தவங்க ஒரு 100 ரூபா செலவு பண்ணுவீங்க. ஒரு பெட்ரோல் போட்டு இவ்வளோ செலவாகுது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட சரி அவசியமான இடத்துக்கு வண்டி வாகனத்தை தூக்கிட்டு போ, மற்ற இடத்துக்கு சைக்கிளில் போ, இல்லைன்னா நடந்து போ, உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பு வரும். இப்படி கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. குரு 12ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படிங்கும்போது 12ல் இருக்கிற கேதுவோட அந்த விரய வலிமை அப்படிங்கிறது அடிபட்டு போகுது. அதனால் செலவு குறையும். சுபவிரய செலவுகள் கொடுக்கும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம், பிள்ளைகளுக்கு உயர்கல்வி படிக்கலாம், பையன் ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போகிறாங்கிறான் அனுப்பி வைக்கலாம், ஒரு சொந்தமாக முதலீடு போடுறேன், புது தொழில் ஒன்று தொடங்குறேன், மனைவி வீட்டில் இருக்காங்க, வீட்டிலே ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு முதலீடு போட்டு பணத்தை முடக்குங்க. 10 ரூபா கையில் காசு பணம் வச்சுருந்தா வெட்டி செலவு வரும். ஆக மொத்தம் கூட 10 ரூபா காசு கையில் வச்சுக்காமல் வச்சுக்கிறதுக்கே இல்லை ஜோசியரா நான் எங்கே வச்சுக்கிறதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அஷ்டம குரு அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும். அது மீறி வரக்கூடிய 10 ரூபா அப்படிங்கிறத கையில் வச்சுக்காமல் எதுலையாவது போட்டுறது நல்லது. இல்லையா ஒரு நகை நட்டை வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அதோட ராசிக்கு 2வது வீடு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானோட பார்வை உழுவுது அப்படிங்கும்போது 10 ரூபா நமக்கு பணம் வருது வரல அது அடுத்த விஷயம். தனஸ்தானத்தில் குருவோட பார்வை இருக்கும்போது எதிர்பாராத இனத்துலேருந்து காசு வரும். இப்போ சொன்ன பார்த்தீங்களா, மனைவி சம்பாதிக்கிற வீட்டில் ஒரு தொழில் வச்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அப்படி வருமானம் வரும். அதே நேரத்தில் நமக்கு 10 ரூபா குறையுதுங்கிறப்ப குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. புள்ளிவெல்லாம் அடிக்கடி அங்கே கூட்டு போ, இங்கே கூட்டு போ, அந்த வாங்கி கொடு, இந்த வாங்கி கொடுன்னு சொல்லி செலவு வச்சுட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுங்கெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கும். சரி அப்பா கையில் 10 ரூபா காசு இல்லை, நம்ம கொஞ்சம் செலவு வைக்கக்கூடாது அப்படின்னு புள்ளிவளும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும். குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும். அதோட 4வது வீடான மகர ராசியை பார்க்குறாரு குரு பகவான்.
மகர ராசி அப்படிங்கிற சனி பகவானோட வீடு, அந்த வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது தாயாரோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். தாயார் வழியில் சொத்து சேர்க்கை கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. தாய்மாமன் தாயாருக்காக ஒரு சொத்தை பிரித்து கொடுக்கலாம். சரி, இதை வச்சு பொழைச்சிக்கிங்க, அதை கொண்டாந்து தாயார் நம்மள்கிட்ட கொடுத்து இதை வச்சு ஏதாவது நீ பண்ணிக்கப்பா அப்படிங்கலாம். இல்லை தாய்மாமன் வகையில் சீர்சனத்தி ஏதாவது கிடைக்கும். சில பேருக்கு தாய்மாமன் வகையில் ஒரு பொண்ணு கட்டணும், இல்லை பொண்ணு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது யோசனை இருந்தால் அது இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ஒரு மாமன் மூலியே கட்டிக்க போகிறேன், இல்லைனா மாமன் ஒருத்தன் இருக்கேன், அவனுக்கு என் பொண்ணை கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி உறவுகளை வந்து பலப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறோம், உறவு விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சுத்தமாக நடக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல், வல்லடி வழக்கு இல்லாமல், குடும்பத்துக்குள்ளே உறவுகளுக்குள்ளே சிக்கல் இல்லாமல் நல்லபடியாக திருமணம் நடக்கும். உறவுகளை வந்து புதுப்பிச்சுக்கலாம். ரொம்ப அற்புதமான யோக பலன் அப்படிங்கிறது இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் இந்த குரோதி வருடம் முழுக்க வீட்டில் இருக்கும். கெட்டி மேலே சத்தம் கேட்கும். நிறையா விருந்து விழாக்கள்னு போய் உறவுகளோட நேரத்தை செலவு பண்ணி காசு பணம் 10 ரூபா செலவானாலும் பரவாயில்லன்னு மனமகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் குரோதி வருடம். தொழில் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது லாபத்தை விட தரத்துக்கு 10 ரூபா முக்கியத்துவம் கொடுத்தீங்க. என்னோடய வாடிக்கையாளர்களுக்கு நான் நல்ல பொருளை தான் கொடுப்பேன், 10 ரூபா லாபம் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கொடி கட்டி பறந்துடலாம் தொழிலில். அதில் எந்த மாற்றமும் இல்லை. 1000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணி நாம் 500 ரூபா லாபம் சம்பாதிக்கிறத விட 2000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணி 800 ரூபா சம்பாதிக்க 300 ரூபா கூட தான் கிடைக்கும். உழைப்பு அதிகமாக இருக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது தான். அதோட ராசிக்கு 6வது வீட்டில் ராகு இருக்கார். ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராகு இருந்துக்கிட்டு கொஞ்சம் நமக்கு உடல் பிணி அப்படிங்கிறத லேசாக கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை. கொஞ்சம் விஷப்பூச்சிகள் அந்த மாதிரி தீண்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பூராங்க கடிச்சிருச்சு, ஒரு வண்டு கடிச்சு பிடிச்சி, தேல் கடிச்சு பிடிச்சின்னு. அதனால் ஏதாவது தட்டுமுட்டு சாமானை சுத்தம் பண்ணுறேன், வீட்டுக்கு முன்னாடி செங்குகல் கொட்டி கிடக்க அள்ளி போடுறேன், ஒரு தோட்டத்தை சுத்தம் பண்ணுறேன், இந்த மாதிரி வேலைலாம் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ராத்திரி நேரத்தில் கொஞ்சம் வெளியில் எங்கேயும் தங்கிறது, இரவு நேர பயணங்கள், சும்மா காத்தாட வந்து வெளியில் படுத்து கிடக்கேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கக்கூடாது. மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இல்லை. தினமும் குளித்து முழுவிட்டு முருகப்பெருமானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்கணும். மாதத்தில் ஒரு தடவையாவது குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்க. குலதெய்வ பிரார்த்தனை செய்ய முடியாதவங்க குலதெய்வ படத்தை வச்சோ குலதெய்வ விபூதியை வச்சோ பூஜை அறையில் வணங்கிட்டு வரலாம், நெத்தியில் இட்டுக்கலாம். குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வத்தை வணங்கலாம். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யணும். அமாவாசை நாட்களில் விரதம் இருக்கணும். உங்களோட பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு 4 ஏழைக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்கள். மாதத்தில் ஒரு நாள் அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த குரோதி வருடம் இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.